அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் முக்கிய செய்திகளுடன் நான் உங்கள் சரண்யா ரவீந்திரன். 72 மணி நேரங்களில் கல்கத்தா பகுதி தனது 2ஆம் நிலநடுக்கத்தை எதிர்நோக்கியுள்ளது. இந்த நிலநடுக்கமானது நாட்டின் பேரிடர் துறையின் அனுமானத்திற்கு அப்பாற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பேரிடரை தொடர்ந்து அவ்விடத்தில் ஒரு அதிசயமான சம்பவம் நடைபெற்றுள்ளது. 3 நாட்களுக்கு முன்பு மூடப்பட்ட இயேசுவின் கல்லறை இன்று திறந்த நிலையில் காணப்பட்டுள்ளதாம். இச்சம்பவம் குறித்து மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள சம்பவ இடத்தில் உள்ள நமது செய்தியாளர்களை தொடர்பு கொள்வோம். நன்றி. இந்த அற்புதத்தை கண்ட மேரி மெக்டிலினை சந்தித்து என்ன நடந்தது என்று கேட்போம். சொல்லுங்க. நான் இன்னைக்கு காலையில அவர் கல்லறைக்கு சென்றேன். நான் அழுந்து கொண்டே சென்றேன். ஆனா அங்க போய் சேரும் போது I didn't see his body. அவர் சரீரத்தை பார்க்கவில்லை. அப்புறம் திடீர்னு நின்று எனக்கு ஒரு குரல் கேட்டது. நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு கார்டனை தான் நினைச்சேன். ஆனா அவர் என் பெயர் சொல்லி அழைத்தார். அப்பதான் நான் அறிந்து கொண்டேன் இது இயேசு கிறிஸ்து என்று. He is risen. அவர் உயிர் தெழுந்துட்டார். நான் என் கண்ணாலே பார்த்தேன். This is real. இது உண்மை. நன்றி. பேக் டு யூ ஜுவல். இப்பொழுது நம்ம கூட யோவான் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடைய 11 சீஷர்கள்ல ஒருத்தர். சொல்லுங்க யோவான், என்ன நடந்தது? நான் பார்த்தேன் இயேசு என்னையும் மற்ற சீஷர்களையும் சந்தித்தார். அவர் சந்தித்து பேசும் பொழுது அவர் தன்னுடைய கைகளையும் கால்களையும் காமித்தார். அதில் துளைகள் இருந்தன. அந்த துளைகளை பார்த்த எங்களுக்கு அதிசயப்பட்டோம், ஆச்சரியப்பட்டோம். என்னுடைய தேவன் இவ்வளவு அதிசயமாக இருக்கிறாரா என்று. மேசையா கல்லறையை வென்றார். அவர் உயிரோடு எழுந்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்தார். நான் தேவனுடைய சீஷியனாக இருக்கின்றேன். நான் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவேன். இந்த சுவிசேஷத்தை உலகம் முழுவதுமே பிரசங்கம் செய்வேன், பிரச்சாரம் செய்வேன். ஆம், ஆமீன். நன்றி. இப்ப நம்ம அவசரமாக ஸ்டுடியோக்கு செல்ல வேண்டும். தற்போது நமது ஃபயர் செய்தி நிலையத்திற்கு இன்றைய இந்த சம்பவங்கள் குறித்து அடையாளம் தெரியாத ஒரு நபரால் காணொளி ஒன்றை கிடைக்கப்பெற்றுள்ளது.